கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறியதாக இந்து நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கரூர் நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயரச் சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மேலும் மேலும் மக்களை அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என அரசு நிர்வாகத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கப்படவில்லை? அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டம் போட்டாரா எனவும் இது பற்றி எந்த விவரமும் இல்லை என்பதால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் சந்தேகம். கரூர் சம்பவத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிகளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கூடுதல் காவல்துறை தலைவர் தேவ ஆசிர்வாதம் உண்மையில் எவ்வளவு காவலர்கள் கூட்ட நிகழ்வுக்கு பணியமர்த்தப்பட்டனர் என்பதை ஏன் வெளிப்படையாக கூறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இந்த சம்பவ நிகழ்வின் போட்டோக்களிலும் வீடியோக்களிலும் குறிப்பாக கூட்டம் நடந்த இடத்தில் அதிகமாக காவலர்கள் காணப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்களாலும் சம்பவ இடத்தில் இருந்தவர்களாலும் கூறப்படும் உண்மைகளை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது எனவும் உறுதி. கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் பக்கவாத்தியம் வாசிக்கும் அரசியல் கட்சிகள். திமுக அரசின் தவறுகளை மறைத்து பெருமை பேசும் பக்கவாத்தியங்கள் இந்து நாளிதழில் வெளியான செய்தியை கண்டிப்பாக படித்து உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். அக்டோபர் 8 மற்றும் 9 தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும் அக்டோபர் 10 தேதி ஈரோடு மாவட்டத்திலும் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண ஏற்பாடுகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார் என்றால் அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். எந்த திட்டமே நடக்கல, எதுவுமே நடக்கல, விளம்பரங்கள் மட்டும். வங்கிகள், காப்பீடு, பங்குகள், ஓய்வூதிய நிதிகளில் தேங்கியுள்ள 1,84,000 கோடி ரூபாய் நிதியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான உங்கள் மூலதனம் உங்கள் உரிமை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேட்பாரற்று உள்ள நிதியை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான விழிப்புணர்வு விநியோக செயல்பாடுகளை டிசம்பர் வரை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை ஓரினச் சேர்க்கை செய்ய வற்புறுத்தி வீடியோ எடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேட்டில் உயர் ரக OG கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் கடத்திய 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்ய முயன்ற 3 இளைஞர்கள் 100 போதை மாத்திரைகளுடன் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் எதிர்கால தலைமுறையினர் போதையின் பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. கடலூர் அருகே ஒடிஷாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 42 கிலோ கஞ்சா சிக்கியது. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையாக பணியாற்றிய தமிழக காவல்துறை துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் செயலற்ற நிலையில் உள்ளதால் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக கஞ்சா புழங்கும் அவலம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆனைக்காரன் பாளையத்தில் 11 வயது சிறுமியை சொந்த அத்தையே அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்ற கொடூரம். காயமடைந்த சிறுமி தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமியின் அத்தை மனநலம் பாதித்தவர் என விடிய அரசின் திறனற்ற காவல்துறை வழக்கை முடிக்க பார்ப்பதாக எழும் விமர்சனம். அபுதாபியில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு கடத்தி வரப்பட்ட சிகரெட்டுகள் உள்ளிட்ட 28,50,000 ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் தினசரி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாலரை கேட் நால் ரோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்தவரை தூக்கிவிட முயற்சித்த போக்குவரத்து காவலரை அடித்து தகாத வார்த்தைகளால் திட்டிய போதை இளைஞர். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு மாநிலத்தை போதையின் பாதையில் தள்ளிவிட்டதாக பொதுமக்கள் சாடல். குமரி மாவட்டம் புங்கரை பகுதியில் காரை வழிமறித்து இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய 2 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கொத்தக்கோட்டை பெருமாள் கோவிலில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், உண்டியல் பணம் கொள்ளை. கோயில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் சிசிடிவி கேமராவையும் எடுத்துச் சென்ற நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் கோயில்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை இருப்பதாக மக்கள் ஆவேசம். ஒரு பவுனு 4 கால் பவுனு தாலி 4 ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வெளியே போயிடுச்சு. நிறைய சேதாரம் பண்ணிக்கிறாங்க. கதவு உடச்சி அது செய்கிறதுக்கு ஒரு 50 ரூபா பிடிக்கும் கேமரா. சென்னை திருமுல்லைவாயல் பெரியார் நகர் பகுதியில் கஞ்சா போதையில் 3 வாலிபர்கள் பட்டாக்கத்தியால் கார்கள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்களை சரமாரியாக வெட்டி சேதப்படுத்திய சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. நள்ளிரவு நேரத்தில் நடந்த அட்டகாசத்தால் பொதுமக்களிடையே பீதி உருவாகியுள்ள நிலையில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பாண்டவாக்கம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தீபாவளி சீட்டு நடத்தி 33 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஆயுதப்படை பெண் காவலர் சிக்கினார். பாலியல் வன்முறைகளையும் மோசடிகளையும் தடுக்க வேண்டிய காவலர்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் இந்திய அளவில் தமிழகம் தலைகுனிந்து இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முத்துமாரியம்மன் கோயில் முல்லைக்கொட்டு திண்ணை உற்சவத்தில் முளைப்பாரி ஓடுகளை தூக்கிச் செல்லும் போது இரு பிரிவினருக்கிடையே வாக்குவாதம். மோதல் இல்லாத ஆட்சி என ஸ்டாலினின் வெற்றி விளம்பரங்களுக்கிடையே கோயில் விழாவில் இரு பிரிவினர் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் காவலர் உட்பட 5 பேர் காயம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக இரு தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கிடையே மோதல். விடியா திமுக ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் தவிக்கும் நிலையில் டிக்கெட் கலெக்ஷனுக்காக தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மோதிக்கொள்ளும் சம்பவத்தால் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்ததை தட்டி கேட்டவரை குண்டர்களுடன் சேர்ந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி. ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் மக்கள் விமர்சனம். எனக்கு பயமா இருக்குது சார். எனக்கு கொலை பண்ணிடணும் மிரட்டுறான்னு சார். 6 பேரும் சேர்ந்து. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பழுதடைந்த மின்கம்பம் சாய்ந்து சாலையோரத்தில் இருந்த சரக்கு வாகனத்தின் மீது விழுந்ததால் பரபரப்பு. விடியா அரசின் மின்வாரிய ஊழியர்கள் பழுதடைந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைக்காததால் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளரை கடித்து குதறிய தெரு நாய். நாய்க்கடியை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்காமல் குழு அமைத்துவிட்டு சென்னை மாநகராட்சி கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மாயமான சிங்கத்தின் இருப்பிடம் கண்டுபிடிப்பு. மாயமான சிங்கம் லயன் சஃபாரி பகுதிக்குள் தான் இருப்பதாகவும் வெளியே எங்கும் செல்லவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததால் மக்கள் நிம்மதி. வண்ணம் சேர்த்த தர்பூசணி என்ற பெயரில் ஸ்டாலின் மாடல் உணவு பாதுகாப்புத்துறை விவசாயிகளை தண்டித்த நிலையில் குழந்தைகள் உயிர் காக்கும் மருந்தை கூட சரிவர ஆய்வு செய்யாத மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் அலட்சியத்தால் 18க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இந்திய அளவில் தமிழக மருந்து தரம் கேள்விக்குறியானதுடன் தலை குனிந்து நிற்கிறது தமிழகம். கரூர் சம்பவத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த வழிகாட்டுதலை பின்பற்றுவதாக கூறும் ஸ்டாலின் கிட்னி திருட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஓடியது ஏன்? டாஸ்மாக் முறைகேடு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, கிட்னி திருட்டு வழக்கிற்கு எல்லாம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஸ்டாலின் இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்னோடியாக திகழும் என வசனம் பேசுவது அல்ப அரசியலின் வெளிப்பாடே என மக்கள் விமர்சனம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த 3 பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம். தொடர்கதையாகும் மருத்துவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க திராணியில்லாத ஆட்சியை நடத்தி கொண்டு இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாக பேச ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என மருத்துவர்கள் கடும் சாடல். தலைமை கூட்டுறவு சங்க வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வை சென்னையில் மட்டும் நடத்துவதால் பிற மாவட்ட தேர்வர்கள் பாதிப்பு. நீண்ட தூரம் பயணித்து சென்னைக்கு வந்து தேர்வு எழுதுவதால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும் மாநில ஆள்சேர்ப்பு மையம் மூலம் நடத்தப்படும் தேர்வினை அந்தந்த மாவட்ட தலைநகரில் நடத்தினால் நன்றாக இருக்கும் எனவும் தேர்வர்கள் கருத்து. இது தமிழ்நாடு முழுக்க எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி இருந்தாலும் சென்னைக்கு தான் வந்து எழுதி ஆகணும். இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தலைமையில் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வேலூர்னால் வேலூரில் வச்சா நல்லாயிருக்கும், மதுரைனா மதுரையில் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் சென்னையில் வந்து வேறு எழுத வேறு இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, டைம் ட்ராவல் வேறு இருக்குது, ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது, அது தங்குற வசதி இல்லை, அது இல்லாமல் சாப்பாடும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு சில பேர் வரவும் மாட்டுக்கிறாங்க, அப்ளை பண்ணுற காசு வேஸ்ட்டாக போகுது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி.
மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் நலனில் அக்கறையின்றி இருப்பதாக குற்றச்சாட்டு. தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி புறநகர் பேருந்து நிலையங்களில் ஆயுத பூஜை, காலாண்டு விடுமுறை முடிந்து வெளியூர்களுக்கு செல்ல அலைமோதிய மக்கள் கூட்டம். விடிய அரசின் போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக அறிவித்துவிட்டு போதிய பேருந்துகளை இயக்காமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாக்குவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவாரூர் மாவட்டம் மூலங்குடி, திருநேப்பர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு எடுத்துச் செல்லாததால் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கூட நெல் கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்படுவதில்லை என விவசாயிகள் வேதனை. மனநல கல்வியில் ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது மருத்துவக் கல்வியில் பின்னடைவு மற்றும் ஸ்டாலின் அரசின் தோல்விக்கு சான்று. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மட்டும் நடத்தப்பட்ட எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி படிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் படிப்பை விரிவாக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்களால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. தொடர் விடுமுறை முடித்து சென்னை திரும்பிய பொதுமக்களின் வாகனங்களால் தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. விடுமுறை முடியும் தருவாயில் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பது தெரிந்தும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடிய அரசிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர் செல்ல ஏராளமான பயணிகள் திரண்ட நிலையில் திருப்பூரில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் நெரிசலில் சிக்கி பயணிகள் கடும் அவதி. மக்கள் மீது அக்கறையில்லாத ஸ்டாலினின் திமுக அரசு நாளொரு அறிவிப்பும் பொழுதொரு போட்டோ ஷூட்டும் நடத்துவதிலேயே குறியாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். ஆயுத பூஜை முடிந்து சொந்த ஊருக்கு செல்ல முயன்ற பயணிகளால் நெல்லை பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை பெரும் துயரத்தில் தள்ளுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மேல்விசாரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஒரே நாளில் நிகழ்ந்த 3 விபத்துகளில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 31 பேர் காயம். திறனற்ற திமுக ஆட்சியில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யாமல் அப்பாவி மக்களிடம் அபராதம் என்ற பெயரில் பணம் பறிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு. ஆயுத பூஜை தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னைக்கு திரும்பியதால் விழுப்புரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற சூழலில் வாகன ஓட்டிகள், பயணிகள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் மருதூரில் வள்ளலார் அவதார இல்லத்தில் அணையா தீபத்தின் முன்பு வள்ளலாரின் 203வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தரிசனத்தில் பங்கேற்ற சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
சென்னையில் எழும்பூர், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, வடபழனி உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக மழை. 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் அவதி. மழையின் காரணமாக இருள் சூழ்ந்து இரவு போல் காட்சியளித்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி. அரபிக்கடலில் உருவான சக்தி புயல் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிப்பு. சென்னையில் இருந்து புறப்படும் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், அபுதாபி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. ஒரு வாரமாக குடிநீர் வழங்காத திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை வழங்க கோரி விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 60 தொழிற்பேட்டைகளில் ஒதுக்கப்பட்ட தொழில் மனைகளில் பல நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கவில்லை என தகவல். தொழில் வளர்ச்சி என வெற்று வசனம் பேசும் ஸ்டாலினின் செயலற்ற தன்மையால் மாநிலத்தின் தொழில் சூழ்நிலை மோசமான நிலையில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை நாசமாக்கிய ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதற்கு மற்றுமொரு சான்றான கிருஷ்ணகிரி. ஒரு நாள் பெய்த மழைக்கே நீர் வெளியேற வழியின்றி பேருந்து நிலையம், குடியிருப்புகள், சந்தை, சாலைகள் என அனைத்தும் வெள்ள நீரில் தத்தளிப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை பணியின் போது அகற்றப்பட்ட சுற்றுச்சுவரை சீரமைக்காமல் அரசு அலட்சியம் காட்டியதால் மற்றொரு பக்க சுற்றுச்சுவரும் இடிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதம். நெடுஞ்சாலைத்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் மாறி மாறி குற்றம் சாட்டும் நிலையில் செயலற்ற மாரத்தான் அமைச்சரால் நாளுக்கு நாள் மருத்துவத்துறை சீரழிவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே நெல்லியடிக்காடு கிராமத்தை சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் கோவையில் கொத்தடிமையாக சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். பேராவூரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அவதூறாக பேசுவதாக இளம்பெண்ணின் தாயார் கண்ணீர். என் பிள்ளைய காப்பாற்றி உங்கள் தயவு தாத்தனையோட உங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறேன். என் பிள்ளை ஒரு பிள்ளை தான், எனக்கு யாருமே இல்லை. என் பிள்ளைய விழுது ஒப்படைங்க, எனக்கு யாருமே இல்லை. இவ்வளோ 1 வருஷம் ஆச்சு. என் பிள்ளை எல்லார் காலையும் கும்பிட்டு விழுந்தேன், யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. எஸ்ஏ ஒரு தரக்கடவை தான் பேசினார் என்னை. நான் அதோட மனநே ஊற்றி கொளுத்திக்கிட்டு முடியல தான் நான் வெளியே வந்தேன். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்து உள்ள சரபங்கா நதியில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மயிலம்பட்டி சரபங்கா நதி தடுப்பணையில் ஆட்பறித்து கொட்டும் தண்ணீர். ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் தடுப்பணையில் குளித்து வரும் நிலையில் எச்சரிக்கை பலகை கூட வைக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் தாமதத்தால் 3 லட்சம் மூட்டைகள் தேங்கி ஒரத்தநாடு அருகே சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெல் குவிந்து கிடக்கும் அவலம். லாரி, சாக்கு பற்றாக்குறை உள்ள நிலையில் மழையால் நெல்மணிகள் முளைப்பு அச்சமும் ஏற்பட்ட நிலையில் திமுக அரசின் செயலற்ற தனத்தால் தீபாவளியை விவசாயிகள் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாமல் தவிப்பு. தஞ்சையை சேர்ந்த கல்லூரி மாணவி இயற்கை விவசாய முறைகளை பயன்படுத்தி 21 பாரம்பரிய அரிசி வகைகளை பயிரிட்டு மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அசத்தல். மண்புழு உரம், மாட்டு சாணம் பயன்படுத்தி காலநிலை அழுத்தத்தை சமாளிக்கும் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் கல்லூரி மாணவி.
வேளாண் பல்கலைக்கழகங்களில் 20% இளங்கலை இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் அகில இந்திய போட்டித் தேர்வான கியூட் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு குழு என்ற கொள்கையின்படி கியூட் தேர்வை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து நடத்தும் என மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தகவல். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் தொடர் விடுமுறை முடிந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகளை இயக்காததால் நீண்ட நேரம் காத்திருந்தும் நெரிசலில் சிக்கியும் பொதுமக்கள் கடும் அவதி. ஆம்னி பேருந்துகள், தனியார் வாகனங்கள் கொள்ளை லாபம் பார்க்க வசதியாக விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் விடிய விடிய பெய்த மழையால் ராஜாஜி நகர், தர்மராஜா கோவில், பழையப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதி. பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி ஏரி போல் காட்சியளித்த நிலையில் காந்தி நகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கரை புரண்ட வெள்ள நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் முழங்கால் வரை மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு முறையாக மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாதாரண மழைக்கே சாலைகள் குளம் போல் மாறிவிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கு காரணமாக சாமந்தவாடா, நெடியம், சொரக்காய்பேட்டை பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பிய வாகனங்களால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடி பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். போதுமான அளவு போக்குவரத்து ஊழியர்களையும் போக்குவரத்து காவலர்களையும் பணியில் அமர்த்தி போக்குவரத்தை சரி செய்யாத விடியா அரசுக்கு வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் நனைந்து கொண்டே பயணித்த பயணிகள். விடியா திமுக அரசு பழைய பேருந்துகளை மாற்றாமல் அதற்கு கலர் வண்ணம் பூசி பயன்படுத்தி மக்களின் உயிருடன் விளையாடுவதாக எழும் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி பரிதாப பலி. போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றாத அரசு பேருந்துகளால் விபத்துக்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசி மாவட்டம் கோணாம்பட்டியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதம். பட்டாசை வெடித்து சோதனை செய்தபோது எதிர்பாராத விதமாக கடைக்குள் தீப்பொறிப்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டதாக தகவல். தொடர் விடுமுறை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் உள்ள அருவிகளில் குளிக்க குவிந்த மக்கள். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளிலும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பஞ்சலிங்க அருவியிலும் குளித்து உற்சாகம். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக கீழ பஜார் பகுதியில் தண்ணீர் முழங்கால் அளவு தேங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து நிற்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. மழைநீர் கால்வாய்களை விடியா திமுக அரசு முறையாக தூர்வாராததால் சாலைகளில் நீர் தேங்கியதால் மக்கள் அவதி.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் நடைபெற்ற விழாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கோவாவில் கட்டப்பட்ட புதிய ரோந்து கப்பல் அக்ஷர் இந்திய கடலோர காவல் படையுடன் இணைப்பு. 51 மீட்டர் நீளமும் 3000 கிலோவாட் என்ஜின் திறனும் கொண்ட ரோந்து கப்பலின் பணியை துவக்கி வைத்தார் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகல் சாவ்லா. மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கனமழை காரணமாக இரும்பு பாலம் சரிந்து விழுந்து 6 பேர் பலி. மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் மும்முரம். உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் மதிப்பு $1,25,000 அமெரிக்க டாலரை கடந்து உச்சத்தை எட்டியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் நட்பு ரீதி விதிகள், நிறுவன முதலீடுகள், அமெரிக்க சந்தை லாபங்கள் உள்ளிட்டவை பிட்காயின் மதிப்பு உயர்வுக்கு காரணம் என நிபுணர்கள் கருத்து. இலங்கையைச் சேர்ந்த ஆட்டிசம் பாதித்த 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை 30 கிலோமீட்டர் தொலைவை 12 மணி 30 நிமிடங்களில் நீந்தி புதிய உலக சாதனை. தடைகளை தகர்த்து தன்னம்பிக்கையுடன் ஆக்ரோஷமான கடல் அலைகளை வென்று சாதனை படைத்த சிறுவனுக்கு குவியும் பாராட்டுகள்.